ஏய் வாழ்க்கை ஓடுறதா பரவாயில்ல உன்கிட்ட அந்த வாழ்க்கை சுத்தமா கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது வேலைக்கு போக சுத்தி நீ எப்படியா இருக்கு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எங்களை விட்டுடு என்ன என் பிள்ளைய விட்டுடு அதுதான் சொல்றேன் ஏன் பண்ற அதை எப்படி புள்ள விட்டு புள்ள பண்ற நான் பிள்ளைக்கு என்ன செஞ்ச வயித்துல இருக்க மாதிரி என்ன செஞ்ச 5 மணி அடுக்கா நீ பாத்தியா கூட்டு போயிருக்கியா என்ன வேலை செஞ்ச வீட்ல அந்த வீட்ல என்ன வேலை செஞ்ச எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் எல்லா வேலையும் இவ சாமான கடையில இருந்து துணியில இருந்து துவைச்சு நான் துணி துவைச்சு காய வச்சு அந்த துணி காயும் வீட்ல உட்கார்ந்து வீட்லயே நீங்க வந்து கேட்டு பாருங்க யார் சாமா கழுவா சாமான அப்படி தாங்க மேடம் அவர் துணியை தான் துவைப்பாரு என்னால பேண்ட் கீழே குனிஞ்சு இது பண்ண முடியாதுன்னு அவர் மட்டும் தான் துவைப்பாரு எங்க அம்மா எனக்கு மிஷின் தான் வாங்கி கொடுத்தாங்க நான் என் துணியெல்லாம் மிஷின்ல போட்டுப்பேன் இவரெல்லாம் உங்க வீட்டுக்கு என் துணி எடுத்துட்டு போவதுன்னா சரி நான் எடுத்துட்டு போகல அந்த வீட்டுல உப்பு தண்ணியா இருக்கனால மிஷின் லிப்பர் ஆயிரும் நான் எடுத்துட்டு போகல ராஜா கடையில எல்லாம் இருக்கும் போது கன்சிவா இருக்கும்போது நான் தான் துவைச்சேன் அப்ப உன்னை கேட்டேனா மிஷின் இருந்துச்சு நான் துவைச்சு போட்டேன் இப்ப என்ன கையில துவைக்க முடியாத நான் உன்ன துவைக்க சொன்னேன் சரி சுந்தர் கடைசியா கேளுங்க உண்டாவல நீ நான் எனக்கு தெரியும் நீ நிக்கல என்கிட்ட நிறைய வாட்டி கேட்டுக்கிற சுந்தர் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பல வார்த்தைகள் பல விஷயங்கள் நடந்திருக்கு இப்ப கடைசியா நீங்க கேளுங்க அன்பா கேளுங்க சண்டை போடாதீங்க நம்ம குழந்தைக்காடி அன்போட பாசத்தோட உங்க மனைவி நான் உனக்கு என்ன சார் நான் ட்ரோக் பண்ண சொல்லு நீ கேட்டதுல எந்த வாங்கி தர இல்ல என்ன பாத்து நீ வாங்கி கொடுத்த மறுபடியும் என்ன வாங்கி கொடுத்த என்ன வாங்கி கொடுத்த என்ன வாங்கி கொடுத்த பீச் நீ போனது இல்லையா 1000 ஒரு விஷயமா 1000 ரூபாய் என்ன தெரியுமா செலவு பண்றது என் அண்ணன் செலவு பண்ற ஒரு நாளைக்கு செலவு பண்ற நீ செய்ய மாட்டே அண்ணன் வர போது கிடையாது அவன கல்யாணம் கொண்டு போய் அண்ணி வரும் அண்ணன் என்னதான் பாக்குறியா வேணப்பா உன் லைஃப் எனக்கு தேவையே இல்ல காலைல வேணா நான் உழுவுறேன் நீ எனக்கு தேவையே இல்ல என் பிள்ளை என்னைய விட்டுடு அந்த பிள்ளைக்கு என்ன பார்த்த இன்னால வரைக்கும் என்ன செஞ்ச இல்ல கேக்குற 5 மாசத்தியா 5 பிள்ளைய பார்க்க வக்கு வரல பேங்க்ல இருக்கிற பணம் மட்டும் என் பிள்ளைக்கு வந்து உதவுமா அது என்ன குழந்தை ஏன் நாயில நீ எப்படி குழந்தை பெத்துக்கினா ஏன் போன சொல்ற கேக்குறான் என் குழந்தைக்கு பேங்க் சண்டை போட்டு போயினா ஒரு நிமிஷம் பேங்க்ல என்ன என் பொண்ணு பேர்ல பேங்க்ல எங்க அம்மா பேர்ல போட்டு வச்ச மேடம் அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை பண்ணிட்டு இந்த மாதிரி வாடகை எவ்வளவு போட்டீங்க 5000 போட்டு வாடகை 3000 5000 ரூபாய் 5 மாசத்துக்கு 5000 ரூபாய் தானா 500 வர போறேன் என்னால முடியும் 1000 பண்ண முடியல செய்வேன் நான் இப்பவே சொல்றேன் மேடம் எனக்கு வேணாம் அவருக்கு எவ்வளவு வசதியோ அவ்வளவுதான் பண்ண முடியுமா பண காசு முக்கியம் இல்ல மேடம் அன்பு ஒண்ணு நீங்க சொன்னீங்களே என் அண்ணன் எனக்காக ஒரு நாள் 2000 ரூபாய் செலவு பண்றாரு அது இல்ல அண்ணன் செலவு பண்றது முக்கியமான விஷயம் இல்ல அவருக்கு எவ்வளவு வசதியோ அவ்வளவுதான் அவர் செலவு பண்ண முடியும் அது கம்பேர் பண்றது ரொம்ப தப்பான விஷயம் சரண்யா அது இந்த விஷயத்துல நான் எப்பவுமே சொல்றது கம்பேர் பண்ண கூடாது நம்ம புருஷன் நம்மளுக்காக அவருக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அது அன்போட பண்றாரா அதுதான் முக்கியம் அவருக்கு எவ்வளவு வருமானம் இருக்கோ அதுல அவர் பண்றாரு அந்த எண்ணம் தான் முக்கியம் வாழணுமா வாழ வேண்டாமா வாழ வேண்டாமா பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வாழன்ற நினைப்பே எனக்கு இங்க இருந்து வந்து கூட எனக்கு இன்னொரு பீஸ் கூட எனக்கு இல்ல வாழ்றதுக்கு இஷ்டமும் இல்ல என் குழந்தைக்காக சரண்யா உன் குழந்தைக்கவசம்லாம் இல்ல இந்நாள் வரைக்கும் என் பிள்ளைய நீ அது எப்படி இருக்கும்னு கூட உனக்கு 10 நாள் கூட அது மூஞ்ச நீ ஒழுங்கா பாத்திருப்பியா 5 மாசம் ஆச்சு இந்நாள் வரைக்கும் என் பிள்ளைக்கு அப்பா பாசம் என்னன்னே தெரியாது அதான் சொல்லிக்கிறேன் எங்க அப்பா செத்துட்டா நான் மட்டும் தான் சொல்லிக்கிறேன் என்னைக்கு என் பிள்ளைய நீ வந்து பாக்கலையோ அந்நாள் வரைக்கும் நான் இந்நாள் வரைக்கும் இப்பதான் சொல்றேனே என் பிள்ளைக்கு அப்பா செத்துட்டா தான் நான் சொல்லிதான் வளர்ப்பேன் அப்பா இருக்கானே நினைச்சு பாக்காதுன்னு சொல்றேன் என் பிள்ளைக்கு தெரியுமா நீயும் நினைச்சு பாக்காத பொண்டாட்டி இருக்காங்க பிள்ளை இருக்காங்க அது எப்படிமா நினைச்சு பார்க்காம இருக்க முடியும் அது அவர் குழந்தை அது எப்படி நீங்க சொல்ல முடியும் இப்ப சொல்றது குழந்தைய மறக்கணுமா வேணாமான்னு அது அவர் டிசைட் பண்ண இப்ப சொல்றாரு மேடம் அது என் குழந்தைன்னு என்னவா இருந்தாலும் அவர் குழந்தைதான் உங்க 2 பேருக்கு தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஏன் அந்த குழந்தை மேல நீங்க சொல்லி கொடுக்குறீங்க என் அப்பா சத்துட்டாரு உங்க அப்பா சத்துட்டாரு நீ அது எப்படி நீங்க சொல்லி கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு நீங்க நல்ல மேட்டர்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் கிடைக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் 2 பேருக்குள்ளேயே சமாளிச்சிருக்கலாம் நீங்க போய் உங்க அம்மா கிட்ட சொல்ல நீங்க போய் உங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க கருத்து இவங்க கருத்து மொத்தமா எல்லாமே இப்போ இவ்வளவு கருத்து சேர்ந்து எண்டில என்னாச்சு உங்க வாழ்க்கை நீங்க 2 பேரும் செப்பரேட் ஆயிட்டீங்க நஷ்டம் யாருக்கு அந்த குழந்தைக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம் டைம் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல மேம் நான் வாழ மாட்டேன் மேம் ஒரு நிமிஷம் இல்ல எத்தனை நிமிஷம் கொடுத்தாலும் நான் என்னோட முடிவுதான் நான் வாழ மாட்டேன் நீங்க பேசாம ஒரு நிமிஷம் யோசிங்க பிடிக்கலன்னா கிளம்புங்க இப்பயே சொல்ல மேம் எனக்கு பிடிக்கல நான் வாழ மாட்டேன்
எல்லாரும் சொல்லிட்டு போயிருவாங்க. எங்க அம்மாவா இருக்கட்டும் அவங்க வீட்டுல இருக்கணும் சொல்லிட்டு போயிருவாங்க. கடைசி வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிக்க போறது நான் தான்.